வண்டியில வரதும் பிடிக்கல. இப்ப கிளம்புறீங்களா? மறுபடியும் இப்படி வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. டேய் ஜெயச்சந்திரா, சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போ. வேண்டாம்மா. டேய் என்னப்பா, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டேய் நான் உன் அம்மாடா, என்கிட்ட போய் சொல்லாத, உண்மையை சொல்லு, என்னாச்சு? ஒண்ணும் நடக்கலம்மா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். முகம்லாம் வாடி போயிருக்கு, என்னமோ நடந்திருக்கு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லலம்மா. நாளையில இருந்து நம்ம மில்லுக்கு வேலைக்கு போலான்னு இருக்க. பேச்ச மாத்தாதடா. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் ஏன் உன் முகம் வாடி இருக்குன்னு கேக்குறேன், நீ மில்லுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லுடா. அம்மா, இப்ப எனக்கு கல்யாணம் வேணாம்மா. கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்னடா சொல்ற? கல்யாணத்தை நிறுத்திடலாமா? அட பாவி பயல, ஏண்டா இப்படி திடீர்னு குண்ட தூக்கி போடுற? இத பாருடா, மரியாதையா மனச மாத்திக்கிட்டு மனையில உட்கார வேலைய பாரு. ஏதாவது பேசுன நானே உன் மண்டைய உடைச்சு போட்டுருவேன். அம்மா புரிஞ்சுக்கம்மா. கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம். பிரச்சனை பண்ணாது, இதோட விட்டுரு. எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? அன்னைக்கு கல்யாணத்தை தள்ளி வைக்கலாம்னு சொன்னேன், இன்னைக்கு நிறுத்திடலாம்னு சொல்றேன். அன்னைக்கு வாங்கி வச்ச பூச்சி மருந்து அப்படியே இருக்கு. நான் செத்தாதான் நீ திருந்து வேணா, அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். ராமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கா தெரியுமா? அவன் ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது ராமாதாம்மா. ரமாவா? என்னடா சொல்ற? ஆமாமா, ரமாதா சொன்னா. என்ன அவளுக்கு பிடிக்கலையா? அவளுக்கு எதுக்காக உன்னை பிடிக்கலையா? என்ன காரணம் சொன்னா? எதுக்காக அப்படி சொன்னான்னு தெரியலம்மா. சொல்லுவாடா, சொல்லுவா. ராமா உனக்கு கட்டி வைக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என் அண்ணன் கிட்ட நான் எத்தனை வாட்டி கெஞ்சி இருப்பேன். அவளுக்காக நான் என் புருஷனையே பகைச்சுக்கிட்டேன். அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா உன்னை பிடிக்கலன்னு சொல்லிருப்பா. அவ உன்கிட்ட சொன்னத என்கிட்ட சொல்லட்டும். என்ன நடக்குதுன்னு பாரு. இத வந்துடுறேன். அம்மா வேண்டாம்மா, விட்டுருமா. அவகிட்ட கேட்டு அவ மனசை கஷ்டப்படுத்தாத. எப்படிடா கேட்காம இருக்க முடியும்? நீ சொன்னதை கேட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்ட மாதிரி இருக்குடா. டேக்கடா, உனக்கு என்னடா குறை? அழகு இல்லையா, இல்ல அந்தஸ்து இல்லையா? உன்னை விட நல்லவன் அவளுக்கு கிழைப்பானாடா. டேய், அவ என் மூஞ்சிக்கு நேரா சொல்லட்டும்டா உன்னை பிடிக்கலன்னு. இருடா, இப்பவே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். அம்மா அம்மா அம்மா, நான் சொல்றதை கேளுமா. அம்மா என்னங்க? என்னடி? ஒரு சந்தோஷமான விஷயங்க. என்ன சந்தோஷமான விஷயம்? திடீர்னு அந்த ரமா பொண்ணு ஜெயச்சந்திரன் தம்பிக்கிட்டயே எனக்கு உங்களை பிடிக்கல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளாங்க. இப்பதாண்டி காத்து நம்ம பக்கத்துல வீசுது. ஆமாங்க, ஜெயச்சந்திரன் தம்பி காரணத்தை கேட்டிருக்காரு.
அந்த பொண்ணு காரணத்தை கேட்காதீங்க, நான் உங்களை கட்டிக்க தயாரா இல்ல, என்ன விட்டுருங்க, தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்கா. ரொம்ப சௌரியமா போச்சுடி, ரொம்ப சௌரியமா போச்சு. பாரு, எந்த தடையும் இல்லாம என் பொண்ணு வள்ளி கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்துறேன். ஆமாங்க, அந்த பொண்ணு ரமா மாப்பிளைய கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுனால மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு குழப்பத்துல இருப்பாரு. வள்ளிய கட்டிக்க சம்மதிச்சாலும் சம்மதிப்பாரு. அதனால நீங்க ஏடா கூடமா எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. ஹே, நீ சொல்றத பார்த்தா பருத்தியே புடவைய காய்ச்சின மாதிரி இருக்குடி. ஆனா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்க தோணும். நீங்க போய் மாப்பிளைய உடனே பாருங்க, நல்ல தகவல் சொன்னாலும் சொல்வாரு. சீக்கிரமே வள்ளி கழுத்துல முடிச்சு போட்டுடலாம். சரிம்மா, முதல்ல நான் போய் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு வர்றேன். சரிங்க. வள்ளி, கவலையே படாத, ஜெயச்சந்திரன் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான். அம்மா ஒரு நிமிஷம். என்னடி? நீ ரமாவை போய் பாத்தியா? இல்லையே. உண்மையை சொல்லு, போய் பாத்தியா இல்லையா? இல்லடி, நான் தான் பாக்கலன்னு சொல்றேன்ல. நீ போய் சொல்ற. நீ போய் ரமாவை பாத்திருக்க, பேசிருக்க. நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. இல்லடி, நான் எதுவும் மறைக்கல. ஏய் விடுடி, உண்மையை சொல்லு. நீ போய் பாத்திருக்க. இல்லடி, நான் பாக்கலன்னு நீ சொல்றேன். ரமாவை பாத்திருக்க. இப்ப உண்மையை சொல்லு. உண்மையை நான் பார்க்கல. நீ சொல்லலனா இத அறுத்துருவாமா? ஐயோ விடுடி, நான் அறுத்துருவேன். ஆமா ஆமாடி, போய் பார்த்தேன். ஏன் பார்த்த? ஏன் பார்த்த? உன் வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு, அது என்னால தாங்க முடியல. அதனால ரமா கிட்ட போயிட்டு, வள்ளி மேல உனக்கு இறக்கம் இருந்தா உன் ஜெயச்சந்திர மாமா விட்டு கொடுன்னு அவ கால்ல விழுந்து கெஞ்சினண்டி. உன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக ரமா கழுத்துல ஏற வேண்டிய தாலியை இறக்க பாக்குறியம்மா? அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். இப்ப உன் தாலி வள்ளி விடுறி, அந்த வேதனை உனக்கு என்னன்னு தெரியல. விடுறி, என் தாலியை விடுறி, சொன்ன கேளு. விடு சொல்றல, விடு. ச்சே, உன் மனசு இவ்வளவு பதறுதே. அதே போலதானே ரமா மனசு பதறி இருக்கும். உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா வருதுமா. ஏன் இப்படி பண்ண? உன் மேல உள்ள பாசத்தால தான் இப்படி பண்ண. மண்ணாங்கட்டி பாசம். இத பாசத்தால நீ பண்ணல. உன் சுயநலம், உன் பொண்ணு நல்லா வாழணுங்கிற ஆதங்கம், ஆசை, வெறி, பொறாமை. போமா முதல்ல, போங்கறல. எப்படி எல்லாம் பேசிட்டேன். அவர் மனசை எவ்வளவு காயப்படுத்திட்டேன். அவர் மனசை எப்படி கஷ்டப்பட்டிருக்கும். ரமா, ரமா, ஐயோ, அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ரமா, ரமா, இதோ வந்துட்டேன். நீ வாங்க, நீ வாங்க. ரமா எங்க? ரமா! அண்ணி, என்ன விஷயம் அண்ணி? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ரமாவுக்கு என்ன சொல்லுங்க. என் புள்ள ஜெயச்சந்திரனு உங்க பொண்ணு ரமா பிடிக்கலன்னு சொல்லிட்டா. ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டா அண்ணி. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? ரமாவை ஜெயச்சந்திரனை பிடிக்கலன்னு சொன்னா ஏன்? அதத்தான் நானும் கேட்க வந்திருக்கேன். ரமா காலேஜ்ல இருந்து வரும்போது ஜெயச்சந்திரன் அவளை வழியில பாத்திருக்கா. வாரமா நம்ம பைக்ல போலான்னு கூப்பிட்டு இருக்கான். அதுக்கு உங்க பொண்ணு ரமா
எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் கூட பைக்ல வர்றதும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. இத கேட்டுட்டு வந்து என் பையன் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. நீ இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. அப்படியே சொன்ன அவ. இதோ இப்பவே உங்க முன்னாடி கூப்பிட்டு கேக்குறேன். ரமா, ரமா, ஏய் ரமா, அம்மா இங்க வாடி. இது வரேம்மா. கேண்டி, உனக்கு என்ன திமிரு இருந்தா ஜெயச்சந்திர தம்பி கிட்ட உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருப்ப. கேண்டி அப்படி சொன்ன? ரமா, உண்மையை சொல்லு. என் புள்ள ஜெயச்சந்திரன் உனக்கு பிடிக்கலையா ரமா? அத நீ ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாமே. இப்ப ஏமா சொல்ற? அப்படி என்னம்மா என் புள்ள தப்பு பண்ணிட்டா? என் புள்ளைக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல சொத்து சுகம் இல்லாத ஓட்டாண்டியா? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லடி. அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பைக்ல போனா காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு அப்படி சொல்லியிருப்பா. அது ஜெயச்சந்திரன் தம்பி தப்பா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கோம். ரமா, அப்படிதானே? இத பாரு ரமா, பிறந்த இடத்துல நான் ரொம்ப சந்தோஷமா வளர்ந்தவ. ஆனா புகுந்த இடத்துல எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. இளவஞ்சிய என் அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுத்து எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ பெத்து கொடுக்கல. ஜெயச்சந்திரனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழறத பாக்கணும்னு ஆசைப்பட்டு. அது நடக்காதா ரமா? சொல்லுமா, நடக்காதா? ஏன் ஜெயச்சந்திர தம்பியை பிடிக்கலன்னு சொன்ன? உங்க அத்தைக்கு பதில் சொல்லுடி. அண்ணி, இவ அமைதியா இருக்கிறதுலயே தெரியுது அண்ணி, இவளுக்கு என் புள்ள ஜெயச்சந்திரனை பிடிக்கலன்னு. இல்ல அண்ணி, ஜெயச்சந்திர தம்பியை பிடிக்கலன்னு அவ வாயாலே என்கிட்ட சொல்லணும். ஏன்னா வேற நினைப்புல இருக்க கூடாது பாருங்க. சொல்லுடி, சொல்லு. ஜெயச்சந்திர மாமாவோ உனக்கு பிடிக்குதா இல்லையா? சொல்லுடி, சொல்லு. அம்மா விடுங்கம்மா, நானே சொல்றேன். மாமா மேல எனக்கு மரியாதை உண்டு. மாமா மேல எனக்கு ரொம்ப பிரியமும் உண்டு. அது போதும் ரமா, என் வயித்துல பாலை வாத்துட்டேன். அம்மடி, உனக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் எந்த தடையும் இல்லாம என் புருஷன் ஜெயில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை முடிச்சுடணும். முடியாதத மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? அவர் எனக்கு பிடிக்கல. மாமாவ நல்லவரா, பண்புள்ளவரா, நல்ல இறக்கமானவரா எனக்கு பிடிக்கும். ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா எனக்கு பிடிக்கல. என்னடி வளர்ற? பிடிக்குதுங்கிற பிடிக்கலங்கிற அதை நிச்சயம் பண்ணும்போது சொல்லிருக்கலாம்ல, இல்ல பந்தக்கால் அடும்போதாவது சொல்லிருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கும்போது சொன்னா என்னடி அர்த்தம்? எப்ப சொன்னா என்னமா? பிடிக்கலனா பிடிக்கலதான். ஏண்டி இப்படி சொல்ற? ஏன் இப்படி சொல்ற? அம்மா, உயிரை வாங்கு. அம்மா லெத்து கொலை. போடி. அம்மா, என்னம்மா இது? எதுக்கு அவளை அடிக்கிறீங்க? கங்கா, பாத்தியம்மா உன் தங்கச்சிய என் புள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா. நீயே சொல்லுமா கங்கா. என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சப்ப கூட நான் கண் கலங்கவே இல்லம்மா. ஆனா ரமா ஜெயச்சந்திரனை பிடிக்கலன்னு சொன்ன உடனே
நான் கதி கலங்கி போயிட்டேம்மா. அத்தை அவசரப்பட்டு தப்பா நினைக்காதீங்க, என்னன்னு கேப்போம். கங்கா, இவ மனசால ஐயா பொண்ணுன்னு நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் சொல்லிருப்பாளா? இவளை என் கையால அடிச்சு கொல்லணும்டி. போது நிறுத்துங்கம்மா. நாங்க என்னைக்குமே ஐயாவோட பொண்ணுங்க தான், எங்களால தப்பே பண்ண முடியாது. ரமா மேல எந்த குறையும் சொல்லாதீங்க, அவளை தனியா விடுங்கம்மா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். கங்கா, எதுவா இருந்தாலும் இப்பவே கேட்டு சொல்லு. நான் தான் கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் இல்லம்மா. ராமா உள்ள போ. அவ மனசுல ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு போல இருக்கு, அதை சொல்ல முடியாம தவிக்கிறான்னு நினைக்கிறேம்மா. அந்த குழப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன காரணத்துக்காக ஜெயச்சந்திரன் மாமாவை பிடிக்கலன்னு சொன்னான்னு தெரிஞ்சிடும். எப்ப தெரியறது? கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு தெரியுமா? அத மறந்துட்டு பேசுறியா? நான் மறக்கலம்மா. அத்தை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இந்த கல்யாணம் நடக்குமா கங்கா? அண்ணி, ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? என் தங்கச்சிய பத்தி எங்க அம்மாவோட எனக்கு நல்லா தெரியும். ஜெயச்சந்திரன் மாமாவை பிடிக்கலன்னு அவளால சொல்லவே முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்க, தைரியமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். கங்கா, உன் வார்த்தை நம்பித்தாமா நான் போறேன். அத்தை கண்டிப்பா ஜெயச்சந்திரன் மாமாக்கும் ராமாக்கும் கல்யாணம் நடக்கும்.